ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு கடந்த நாட்களிலே நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசன நிறைவேறுதல். பல வருஷமாக எதிராளியாக இருந்ததான சவுதி இஸ்ரேலோட கை சேர்த்திருக்கிறது. இது உலகத்துக்கே புரியாத ஒரு காரியமாய் இருக்கிறது. சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் பல நூற்றாண்டு காலமாக பகை இருந்தது. ஆனால் இப்பொழுது ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹமித்தி என்றதான 3 தீவிரவாத கூட்டத்தை அழிப்பதற்காக இப்போது சவுதி அரேபியா இஸ்ரேலோடு கை சேர்த்திருக்கிறது. இது தீர்க்க தரிசனத்தில் மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். எசேக்கியேலை வாசிக்கிறோம். இஸ்ரேலை சுற்றிலும் பகைவர்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது மறுபக்கத்திலே ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படும் என்று. அது இப்போ நாட்களிலே அது நடந்திருக்கிறது. உலகம் முழுவதும் இப்பொழுது கவனம் பாரிஸ்லே நடக்கிறதான ஒலிம்பிக் விளையாட்டிலே இன்னைக்கு உலகம் கவனித்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் ஒலிம்பிக்கில் நடந்திருக்கிறது. ஒலிம்பிக் ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரம் இருக்கிற நேரத்திலே ஒரு தீவிரவாத ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. பல ஆயிரம் மக்கள் பாரிஸ் நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். பல விசேஷமான ரயில்கள் மூலமாய் வந்து கொண்டிருந்த பொழுது யாரும் எதிர்பாராத ஒரு தாக்குதல் என்னவென்றால், இந்த சிக்னலிங் சிஸ்டத்தை தீவிரவாதிகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அங்கங்கே இருந்த ரயில்கள் எல்லாம் அப்படி நின்று விட்டது. பல ஆயிரம் லட்சம் மக்கள் அந்தந்த ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய கொலைப்படி. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு கொலைப்படி நடந்ததில்லை. அது வெள்ளிக்கிழமை நடந்தது. அதே வெள்ளிக்கிழமை இரவு ஒரு ஆஸ்திரேலிய பெண் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அது உலகம் முழுவதும் அவர் கற்பழிக்கப்பட்டார். அதனுடைய காட்சி சிசிடிவி கேமராவில் அப்படியே பதிவாயிருக்கிறது. அவள் ஆங்கிலம் மாத்திரம் தெரிந்தபடினாலே அங்கே இருந்ததான சக ஹோட்டலில் இருந்த கெஸ்ட்டு கூட இவ ஆங்கிலத்தில் பேசுகிறா, ஆனால் யாருக்குமே என்ன தெரியல, லோக்கல் ஆளுங்களுக்கு ஆங்கிலம் தெரியல, அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு தான் தெரியுது. அப்புறம் கடைசியாக போலீஸார் அங்கே வந்து விசாரிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியே வந்தது. உலகத்திலே முதல் முறையாக ஒலிம்பிக்கில் நடந்ததான காரியங்கள். ஒரு பக்கம் சமாதானம், மறுபக்கம் குழப்பம், போராட்டங்கள். நீங்கள் எவ்வளோதான் ஜெபித்தாலும் ஒன்று மறக்காதீங்க, தேவன் ஏற்படுத்தினது முதலாவது குடும்பம்தான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சபையை ஆரம்பிக்கல. எதை தான் ஆரம்பித்தார்? குடும்பத்தை தான் ஆரம்பித்தார். அவன் எங்கே தான் கை வைப்பான்? குடும்பத்தை தான் ஃபஸ்ட்டு கை வைப்பான். புதிய ஏற்பாட்டில் தேவன் ஏற்படுத்தினது எது? சபை. அவர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்து மனவாட்டியாக நம்மை அவர் ரத்தத்தால் கழுவி அவர் நம்ம சபையில் உள்ளே வைத்து பரிசுத்த அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். சபை மிக முக்கியமானது. அதனால தான் பவுல் சொல்றாரு, சபை கூடி வருதல் என்ன செஞ்சிடாதீங்க, அது அது விட்டு விடாதீங்க என்றால், நீங்கள் ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்குன்னு எத்தனை மணிக்கு போவீங்க? நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க. பழைய காலத்தில் தான் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சு ஒரு கணக்காப்பில் இருப்பார். எங்கள் கம்பெனியில் அப்படி தான் ஒரு ஐயர் இருப்பார், பின்னால் குடுமி போட்டிருப்பார். 9 மணிக்கு ரெஜிஸ்டர் அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படியே பார்த்துட்டு சுற்றிட்டு பார்த்துட்டு போனால் ப்ரெசன்ட் போட்டு வருவார். அப்புறம் சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு காப்பி நேரத்தில் காப்பி குடிச்சு அப்படியே பார்த்துட்டு வருவார், அட்டண்டன்ஸ் போடுவார். இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. இல்லை என்னது பயோமெட்ரிக், இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்துச்சு, ஃபேஸ் ரெக்கக்னைசேஷன். சும்மா அப்படி போனாலே ஃபேஸ் ரீட் பண்ணிடுது, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். நீங்கள் எத்தனை மணிக்கு உள்ளே போகிறீங்க, எத்தனை மணிக்கு வெளியே வரீங்க, எல்லாமே இட் இஸ் ரெக்கார்டு. அது போல தான் தேவ ராஜ்யத்திலையும் உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி கொண்டு இருக்கிறார்.
இந்த கடைசி காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலம்தான், இன்னும் கொஞ்சம் காலம்தான். உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை பெருக்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் அதற்காக நேற்று நாம் ஜெபித்தோம். ஆராதனை என்பது நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் எஞ்சி போகலாம். நோ, நாட் தட். பல நம்ம தேசத்தில் இல்லை, பல தேசத்தில் நான் போயிருந்தப்போ அந்த ஒழுங்கை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தேசத்தில், அந்த மாதிரி சபையில் கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்க்குறேன். கர்த்தர் அந்த தேசத்தையும் பட்டணத்தையும் சபையை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் செய்யுங்க, தனி ஜெபம் செய்யுங்க, சபையில் குழு குழுவாக ஜெபிங்க. அது உங்களை மகிமைக்குள்ளே நடத்தும். நீங்கள் மகிமையை காண்பீர்கள். தேவ மகிமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். உங்கள் நன்மையை கர்த்தர், உங்களுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மகிமையானவைகளின் மேலெல்லாம். ஏசாயா 4வது அதிகாரம் 5ஆம் வசனம். மகிமையானவைகளின் மேலெல்லாம், மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். காவல் உண்டாயிருக்கும். ஆண்டவர் காவல் பண்ணினால் அது போதுமானது. சங்கீதத்திலே 128 சங்கீதத்தை தான் நினைக்கிறேன். கர்த்தர் உன் வீட்டை கட்டராகில் அது தேசவாசங்க. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டராகில், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் வீடு கட்டுறது முக்கியம் அல்ல. வீட்டில் சின்ன வீடாக இருந்தாலும் சொல்லுவாங்களே, வெளிப்புறியாக இருந்தாலும் சொந்த புரியாக இருக்கணும்னு. சின்ன வீடு தான். அவங்க எவ்வளோ அழகாக வீடு கட்டணும் இல்லை, எப்படி வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் தேவ மகிமை இருக்கிறதா? நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல தேவோட மகிமை இருக்கிறதா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கிறதா? நீங்கள் எங்கெங்கெல்லாம் போறீங்களோ கர்த்தருடைய மகிமை. மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உங்களுக்கு முன்பாக செல்கிறது எது? உங்களுக்கு முன்பாக எதுவுமே போல ஒண்ணுமே இல்லை. உனக்கு என்ன, எனக்கு என்னன்னே ஒன்றும் தெரியலன்னா நீ உனக்குள்ள ஒரு வெறுமை இருக்குன்னு அர்த்தம். அந்த வெறுமையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோமானால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் வெயிலையும் மழையும் வர்ஷிப்பிக்க பண்ணுகிறார். நாம் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார், பிரித்து எடுத்திருக்கிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யூ ஆர் நாட் ஆர்டினரி. சொல்லுங்க, யூ ஆர் நாட் ஆர்டினரி. அப்படியே ஒரு இங்கிலீஷ் பேசுங்களேன். யூ ஆர் நாட் ஆர்டினரி. ஆடும் அது இல்லை, ஆர்டினரி. கர்த்தர் நல்லவர். நம்ம சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ தியாகம். ஆண்டவரை நேசிக்காம நம்ம ஆராதனைக்கு வருவோம் என்றால் அது ரொம்ப கஷ்டம். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த பிள்ளை காலேஜில் என்ன சொல்லும்? மம்மி வயிறு வலிக்குது. எனக்கு ஒரு பையன் தெரியும், இப்போ அவன் பெரிய கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் அமைதியாக இருப்பான். அந்த ஸ்கூல் பஸ்ஸு கரெக்டாக 7:50 வரும். 7:48 மம்மி கேன் ஐ கோ ஃபார் த ரெஸ்ட் ரூம்? அப்போ தான் வயிறு கலக்கும். அவங்க அப்பா பின்னால் வருவார், பெரம் எடுத்துக்கினேன், டை ஓடுறான். அம்மா கிட்ட என்னடா அங்கே, அம்மாட்ட போங்க, தரதான் இழுத்துன்னு போவார். எழுத்துட்டு போய் என்ன பண்ணுவான், பஸ்ஸில் உட்கார வச்சோடனே ஈவன் 5th ஸ்டாண்டர்டில் வந்தாலும் கூட பஸ்லேயே கக்கா போயிடுவார் அவர். சில ஆளுங்களுக்கு ஸ்கூல்னால என்னது பயம், எக்ஸாம்னாலே பயம், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கனாலே பயம், வைத்த கலக்கம். ஆனால் ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா, ஆண்டவரை நேசிச்சிங்கன்னா
இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு பண்டிகை நாள், உயிர்த்தெழுந்த நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். அதான் பூமியின் குடிகளை நீங்க எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. அந்த 100ஆம் சங்கீதத்தை முதல் வசனத்தை வாசிங்க. பூமியின் குடிகளே, வாசிங்க. 100வது சங்கீதம் முதல் வசனம். பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், அவரே நம்மை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நாம் உருவாக்கின ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என் உலகத்துல வரணும் நான் கேட்டேன், நீங்க தானே என் தாயின் வயத்துல உருவாக்கினீங்க. எங்க அம்மாவோட சாட்சி எத்தனை பேர் நீங்க கேட்டீங்க தெரியல. முதல் 3 மாசம் வயிற்றுல கட்டின்னு சொல்லிட்டாங்க. 3 மாசமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வயிற்றுல என்ன இருக்கு? கட்டி. 3 மாசம் கழிச்சு அந்த கட்டி பெருசாயிட்டே போகுது. கட்டி குறைஞ்ச பாடு இல்லை. அப்போ எங்களோட சொந்தக்காரெல்லாம் சொல்றாங்க, லில்லி டாக்டர் அந்த அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பாவோட சொந்தக்காரர் அந்த அம்மா. அந்த காலத்துல அவங்க டிஜிஓ. அவங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. அப்பா அங்க போகாத. அப்போ டாக்டர் மிஸ்ஸஸ் பத்மா ஜோசப் அப்போதான் அங்கே படித்து முடிச்சு வந்திருக்கிறாங்க. ரித்ரன் ரோலில் இருக்கிறாங்க. அப்போ கல்யாணம் கூட அப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு. அம்மா போகிறாங்க. அம்மா பொண்ணு சொல்கிறாங்க, ஆண்டி உங்களுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கு ஆண்டி. எத்தனை பேர் அந்த சாட்சி கேட்டீங்க? ஹல்லேலூயா. எங்கள் அம்மா இதே இடத்துல தான் சாட்சி சொன்னாங்க. 3 மாதம் கழிச்சு இந்த கட்டின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் வந்து தரிசனத்தில் ராத்திரில அம்மாவுக்கு தரிசனத்தை சொல்லுவோம், உன் வயிற்றுல என்னது? குழந்தை இருக்கு, நான் அவனை ஊழியத்துக்கு அவனை வேறு பிரிச்சிருக்கிறேன். இது சொன்னதுக்கு அப்புறம் தான் டாக்டர் மிஸ்ஸஸ் பத்மா ஜோசப் பார்க்க போனாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. நீங்க ஆணா இருப்பதும் பெண்ணா இருப்பதும் நீங்க விருப்பம் இல்லை, ஆனா ஆண்டவருடைய திட்டம். ஹல்லேலூயா. நான் ஏன்டா பிறந்தேன் கேட்டிருக்கோமா? அப்படி நான் கேட்டு நான் நினைச்சதே இல்லைன்னு சொல்லி யாரா சொல்ல முடியுமா? எல்லாரும் நினைச்சிருக்கோம்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரே நம்மளை உண்டாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்மளை உண்டாக்கினபடினாலே அவரால் உண்டாக்கப்பட்டவைகளே அனைத்துக்கும் கர்த்தர் தம்முடைய மகிமை கொடுக்கிறார். அவரால் உண்டாக்கப்பட்ட இந்த வானங்கள், அவரால் உண்டாக்கப்பட்ட இந்த பரலோகத்தினுடைய மகிமை, அவர் எப்படி கர்த்தர் அந்த மகிமை, வானங்கள் அவருடைய மகிமை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ஏன்? வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது. நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். அவருடைய கரத்தின் கிரியா இருக்கிற அப்படின்னாலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மகிமை வைத்திருக்கிற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 127 வாசிக்கிறோம். இப்ப வாசிங்க. அத கர்த்தர் வீட்டை கட்டராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் நகரத்தை ஆண்டவர் காக்கவில்லை என்றால், கர்த்தர் உங்களை காக்கவில்லை என்றால், கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் எதுவுமே செய்யலை என்றால் நம்ம உயிரோடு வாழ்வது துப்பாக்கி இருந்தது, அடியாட்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. பிசாசு எப்படி அழகா ஏமாத்தனா பாருங்க. என்ன அருமையான ஒரு திட்டத்தை போட்டு கதையை முடிச்சிட்டாங்க பாருங்க. இது பிசாசுடைய திட்டம். தேவச்சனமே, ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். நீ ஏழையா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், வாழ்க்கையில முழுவதும் கண்ணீரா இருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கையில தனிமையா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, இந்த காலை நேரத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில தேவட மகிமை இல்லாம வாழ்வது பரிதாபம். பெரிய பெரிய பணக்காரர்கள், அந்தஸ்துக்காரர்கள், கல்விமான்கள், அதிகாரிகள், அவர்களோடு உட்கார்ந்து இருக்கிறேன், பழகி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். ஆனால் அவங்க வாழ்க்கையிலே மன நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லை. ஆனால் 100கணக்கான ஏழை வீடுகளுக்கு போயிருக்கிறேன், குடிசை வீடுகளுக்கு போயிருக்கிறேன். அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, அடுத்த வேளை என்னன்னு தெரியாது. ஆனா அந்த மாதிரி வீடுகளுக்கு போகும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், அவர்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன தெரியுமா?
அவர்கள் பாய போட்டு அதுல முழங்கால் படியிட்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிமை இறங்குது பாருங்க. அந்த மகிமை தான் அவர்களை உயிரோடு வைத்திருக்கிறது. அந்த மகிமை தான் அவங்களை வாழ வைக்கிறது. பணம் ஒரு மனிதனை வாழ வைக்க முடியாது. உன்னுடைய கல்வி அறிவு உன்னை வாழ வைக்க முடியாது. உன்னுடைய திறமைகள், அனுபவங்கள் உன்னை வாழ வைக்க முடியாது. பிரதர், சிஸ்டர், நீ எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் கர்த்தர் உன் வீட்டை கட்டவில்லை என்றால் அதை எத்தனை பிரயாசப்பட்டாலும் அது கர்த்தருடைய பிரயாசம் விருதா. இந்த கடைசி வாரத்தில் ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பணம் இருந்தால் உன்னை நோக்கி வருவார்கள், பதவி இருந்தால் வருவார்கள், அழகான வீடு இருந்தால் வருவார்கள், அழகான பிள்ளைகள் இருந்தால் உன்னை கூப்பிடுவார்கள், பணம் அந்தஸ்து இருந்தால் உன்னை உயர்த்தி பேசுவார்கள். ஆனால் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது உன்னை சீண்டவும் மாட்டார்கள், உன்னை கவனிப்பார் ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையிலே நீ ஆண்டவருடைய சமூகத்திலே நீ விழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த மகிமை நமக்கு இந்த நாளிலே நமக்கு வேண்டும். தேவ மகிமை நம்மளை தேடி தேவ மகிமைக்காய் காத்திருக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையை தனக்கென்று வைத்துக் கொள்ளாதபடிக்கு, அந்த மகிமை தனக்கென்று சொந்தம் பாராட்டாதபடிக்கு கர்த்தர் அந்த மகிமை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். பல பிரசங்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு சென்ட்னா ரொம்ப இஷ்டம். ஐ லைக் பர்ஃப்யூம்ஸ். அப்போ அந்த நாட்களிலே பிஸ்னஸ் இருக்கும் பொழுது எம்ஆர்எஃப்னுடைய ரெண்டாவது மகன் ஒரு ஸ்ப்ரே, அது என்னன்னு தெரியாது, அவர் போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அவர் போன இடம்லாம் ஒரு வாசனை இருக்கும். அப்போ ஒரு முறை நான் அவரை பார்க்க எனக்கு நேரிட்டது. எல்லாம் நாங்கள் மீட்டிங்லாம் பேசிட்டு அப்போ நான் கேட்டேன், சார், ஐ எம் எ பர்ஃப்யூனிஸ்ட், பர்ஃப்யூம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம், கேன் யூ டெல் வாட் ஸ்ப்ரே யூ யூஸ் சார்? சிரிச்சிட்டே சொன்னார், இட்ஸ் வெரி காஸ்ட்லி மேன், யூ ஆர் நாட் அஃபோர்ட் டு பை. சிரிச்சிட்டு அமைதியாயிட்டார். அவர் யூஸ் பண்ணுற சென்ட் பேரை சொல்லலை, இது ரொம்ப காஸ்ட்லி, உன்னால் வாங்க முடியாதுன்னு அமைதியாக போயிட்டார். அவருக்கும் எங்கேயோ காசு கொடுத்தா வாங்குறாரு. அவர் எத்தனை ஆயிரம் சொன்னாலும் அதை வாங்க முடியும். அன்னைக்கு நான் பிஸ்னஸில் இருந்தோம், அதான் யோசித்தேன், ஒரு சென்ட் பேரை சொல்றதுக்கு இன்னைக்கு மனுஷன் தயங்குறாங்க. ஒரு நல்ல காரியத்தை எங்க வாங்கினீங்கன்னு சொல்றதுக்கு தயக்கமுள்ள காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சட்டை எங்க வாங்கினீங்க பிரதர்? அதுவா, காசை கூட நான் உனக்கு வாங்கி தரேன், அதில் கமிஷன் வைப்பான். அவனுக்கு அந்த நல்ல காரியத்தை சொல்ல விருப்பம் இல்லை. சில நான் போடுற ஷர்ட்ல ரொம்ப நல்ல ஷர்ட் தான், $180. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கூட்டிட்டு போய் அந்த கடையை காட்டுவோம், வாங்க எல்லாம் அங்கங்க எல்லாம் வேணுமா என்ன வாங்கிக்கோங்க, அந்த கடை. இந்த காலத்துல இப்படி ஒரு கடை இருக்கு. கற்றதை தெரிந்ததை நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கிறது தான் தேவ அன்பு. ஆனா இன்னைக்கு அது இல்லவே இல்லைங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கமிஷன் போயிடும்ல. நல்லா இருக்கேன் சிஸ்டர், இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினீங்க? காசு கொடுங்க, நான் வாங்கி தரேன். அவங்க இருக்குது ஒரு கடை. அப்படி சொல்ற காலத்துல யாரும் கொடுக்க முடியாதது, யாருக்கும் இல்லாததை அவருடைய மகிமையை கர்த்தர் தம் ஜனங்களுக்கு கேட்கிறவர்களாம் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஐயா, அதாங்க அன்பு. அவர் சமூகத்துல காத்திருந்து அவருடைய மகிமைக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அந்த மகிமை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சிலருக்கு அந்த மகிமை கிடைக்காது. அந்த மகிமை கிடைக்கல, பல நாட்களா ஜெபிக்கிறேன், பல வாரங்கள், மாதங்கள், வருஷங்களா ஜெபிக்கிறேன். அதுக்கு காரணம் தெரியுமா? தேவ மகிமை அனுபவிக்க முடியாம இருக்க காரணம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை மேல சந்தேகம். They have doubts on word of God. பிரசங்கியார் தேவ மனுஷன் சொல்லுவதிலே சந்தேகம்.
சந்தேகமான மனுஷனுக்கு கர்த்தர் ஒருபொழுது என்ன செய்ய மாட்டார்? தன்னுடைய மகிமையை கொடுக்க மாட்டார். சில தேவனுடைய வார்த்தை கேட்பார்கள், கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன இருக்காது? உணர்வே இருக்காது. உணர்வே இருக்காது. தூக்கத்தில் இருப்பாங்க, இங்கே தான் உட்காந்துருப்பாங்க, அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே கோமால இருப்பாங்க. பார்த்தீங்களா? கண்ணு திறந்தா இருக்கும், ஆழ்ந்த ஜெபத்தில் இருப்பாங்க, பிரசங்கத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே இளைப்பாறலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாதி தூக்கம், கால்வாசி இந்த ஒரு காது வேலை செய்யும், கால்வாசி எதையோ மனசுல வச்சுட்டு எதையோ போட்டு உரைட்டிட்டு இருப்பாங்க. சில பிள்ளைங்கிட்ட விளையாண்டுட்டு இருப்பாங்க. சிலர் சிந்திட்டு இருப்பாங்க, இப்போ அவர் எத்தனை மணிக்கு முடிப்பார்? போன வாரம் கரெக்டாக 10:31 முடிச்சாரு, நல்லது இது. இந்த வாரம் இப்போ இன்னைக்கு நான் ஆண்டவரே ஊழியக்காரனோட பேசுங்க ஆண்டவரே. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. வசனம் கேட்கிறோம், ஆனால் என்ன இல்லை? உணர்வே இல்லாமல் வசனத்தை கேட்கும் பொழுது, கேட்டும் உணர்வடையாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது காரியம், நம்ம ஏன் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவதில்லை. we not honor the word of God. இன்னைக்கு ஆண்டவர் என்னதும் பேசினார். ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார். ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்காக பேசியிருக்கார். ஆண்டவர் நம்ம வீட்டுக்காக பேசியிருக்கிறார். முன்ன சபையில் ஒரு கூட்டம் மக்கள் இருந்தாங்க. அங்கே இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் அதெல்லாம் ஒன்று கூட இல்லாமல் இல்லை, ஆண்டவர் வெளியே தள்ளிட்டு போயிட்டார். இங்கே மெசேஜ் போடும் பொழுது அவங்க வீட்டுக்கு SMS போகும். உன்னை குறித்து தான் பாஸ்டர் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. உன்னை குறித்து தான், உன்னதான். உணர்வு இல்லாம தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது இந்த உணர்வு இல்லாத மனுஷன் மற்றவனை கை காட்டுவான். They will not honor the word of God, my dear. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடினாலே you must be a vessel carrying the glory of God. நாம் ஆண்டவருடைய வருகையிலே போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை மிக கவனமாக கேட்க வேண்டும். Hear the word of God with fragile. You should hear it very carefully. You should handle the word of God very carefully. இந்த ஆண்டவருடைய வார்த்தை சாதாரணமாக நினைத்துக் கொண்டு உணர்வு இல்லாம, எந்த விதமான மாற்றம் இல்லாம, வந்ததும் போனதும் ஒரே மாதிரி, வந்ததும் ஒரே மாதிரி, போனதும் ஒரே மாதிரி, எந்த மாற்றமும் இல்லை, அவளுக்கு தேவனுடைய மகிமை இருக்காது. நான்காவது, யாருக்கு தேவனுடைய மகிமை இருக்காதுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. giving importance to the word of God. ஓ, இது தேவனுடைய வார்த்தை, இது நான் எடுத்துக்கொள்கிறேன். ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இருக்கா, ஆண்டவருடைய வார்த்தை இப்படிலாம் சொல்லுதா, ஆண்டவரே இதன்படி நான் வாழ பிழைக்க எனக்கு கிருபை செய்வீராக. The person who gives more importance to the word of God, they will experience the glory of God to a great extent. Hallelujah. தேவனுடைய வார்த்தைக்கு எந்த மனிதன், எவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை தம்முடைய மகிமையினாலே அவர்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை பொறுக்கி போட பிசாசு ஆயத்தமா இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை பொறுக்காதபடிக்கு அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும் பொழுது 30, 60, 100. அப்போ the ratio is 30, 60 and 100. மேத்தமெட்டிக்கல் ரேஷியோ பிரகாரம் 30, 60 and 90. ஆனா ஆண்டவருடைய அளவு எப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சொல்லுங்க, ஆண்டவருடைய கணக்கு எப்படி? இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ கொடா கொடியாய் பெருகுவாயாக. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ ஏழையா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ஆனால் மகிமைக்காக காத்திருக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் 30, 60, 100 கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா.
ஹalleluya. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய மகிமை இல்லை என்றால், if he lacks, தேவனுடைய மகிமை அவனுக்கு குறைவுள்ளவனாய் இருந்தால், அவன் தேவனுடைய வார்த்தையை பேசுறவனுக்கு விரோதமாய் குறை சொல்லி கொண்டிருப்பான். The person who doesn't have the glory of God, he'll always point out his finger those who speaks the truth. தேவனுடைய சத்தியத்தை பேசுகிறவனுக்கு கையை காட்டுவான். நீ இப்படி, நீ இப்படி, நீ இப்படி செஞ்ச, உன்னை குறித்து தெரியாதா? தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் தான் கண்ணில் இருக்கிற ஆணியை பார்க்க மாட்டாங்க, அடுத்த கண்ணில் இருக்கிற தூசியை பார்ப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. இவன் பேசுறான் தெரியுமா, இவங்க பேசுறாங்க தெரியுமா, ஊழியக்காரருக்கு விரோதமா பிரசங்கியா இருக்கு, நிறைய மீன்ஸ், நிறைய அந்த மீன்ஸ் தானே அது நிறைய வருது. தயவுசெய்து அதை பார்க்காதீங்க ப்ளீஸ். அதை நீங்க கேட்க 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 அது உங்களோட விசுவாசத்தை கெடுக்கும். தேவன் மேல இருக்க மகிமையை அது கெடுத்து போடும். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த சாரம் அது விலகி போகும். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு தேவையே இல்லைங்க அதெல்லாம். அவங்க கர்த்தருக்கு என்ன செய்யட்டும், கணக்கு கொடுக்கட்டும். இப்படி பேசுறாரு பார்த்தீங்களா, பார்க்கும்பொழுது எனக்கு துக்கமா இருக்கும். ஐயோ இவன் நரகத்துக்கு போவானே, ஐயோ ஊழியக்காரனை குறித்து ஆண்டவர் கணக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவன் தசமாக வாங்குறான், காணிக்க வாங்குறான், ஏதோ ஒன்று. நம்ம சர்ச்சில் தசமபாகத்தை குறித்து பேசுறதே கிடையாது, காணிக்கை குறித்து பேசுறதே கிடையாது. அப்போ அவன் என்ன சொல்லுவான், இவர் பெரிய படத்திமிருன்னுவான். கேட்டா திமிருன்னுவான், கேட்கலனாலும் திமிருன்னுவான். தேவ மகிமை இல்லாதவன் அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவ மகிமை நிறைஞ்சிருக்கிறவனுக்கு அவனுக்கு நேரமே இருக்காது, அடுத்த காரியத்தை பார்க்கறதுக்கு நேரமே இருக்காது. என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, என்ன பார்க்குறாங்க, never bothers. நம்ம இருக்கிற வேலையே பார்க்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஊழியம் செய்ய இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம போய் அவன் அப்படி பேசிட்டான், இது பேசிட்டான், அது பேசிட்டான். நம்ம கதை அது கதை இல்லை. நம்ம கதை தேவனுடைய மகிமை பார்க்க வேண்டும், ஆண்டோட வருகையிலே போக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நோ கமெண்ட்ஸ். வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி வாழும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு அவர் மகிமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, the book of Exodus chapter 34 verse 8, மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. இதாங்க மோசேவுடைய ஸ்பெஷல் கேரக்டர். மோசேவுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க், மோசேக்குள்ளே இருந்த ஒரு பெரிய ஒரு பலன் என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னத்திலே, and Moses made haste. He was quick enough, he was swift. Suddenly, immediately, instantly என்றதான வார்த்தைகள் மூலை பாஷையிலே போடப்பட்டிருக்கிறது. மனப்பூர்வமாக, with reverence, he acted immediately for the presence of God. He responded to the response of God, respond to the glory of God. என்ன அழகான வார்த்தைகள். Oh God, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன மாதிரி வார்த்தை வேதத்தில் வைத்திருக்கார் பாருங்க. He bowed immediately. His head was on the foot of God. He worshipped God with high reverence. தேவனுடைய மகிமைக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவன் கர்த்தரை மகிமைக்குள்ளே ஆராதித்தான் என்று தானே அர்த்தம். ஹல்லேலூயா. தேவச்சனமே, நீ யாரா இருக்கிற ஆண்டவருக்கு பிரிய கணக்கல்ல. நீ யார்? மனிததான். நீ யாரு? நீ சாதா சட்டை போட்டு பேண்ட் போட்டு வந்துருக்கிறியா? அப்ப நீ பின்னால் உட்காரு, உனக்கு முன்னால் இடம் இல்லை.
நீ யாரு? ஓஹோ, பென்ஸ்ல வந்திருக்கிறியா? அப்ப வாங்க 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 வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு தெரியும், ஞாபகம் இல்லை. வட சென்னை பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரர், அவர் தான் எனக்கு எப்போதும் கார் ஓட்டுவார். அவர் கார் ஓட்டுறாரு, நான் சைடில் உட்காந்துருக்கிறேன். நான் சாதாரணமாக உட்காந்துருந்தேன். வந்தது கார் அந்த மண்டபத்துக்குள்ளே போச்சு, மீட்டிங் நடத்துகிற இடத்துக்கு போச்சு. ஒரே ஒரு 4 பேர் குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க. கார் டிரைவர் சீட்டை திறந்தாங்க. அவரை பாஸ்டர் இங்கே நிறுத்துருங்க பாஸ்டர், நாங்கள் கார் எடுத்து விட்டுறோம். இல்லை இங்கே இருக்கட்டும், பரவாயில்லன்றார் அவர். நான் டோர் இந்த பக்கம் திறந்து நான் நடந்து அப்படியே உள்ளே போயிட்டேன். நான் அவரை இறக்கி விட்டு அவரை காரை கொண்டு போய் உள்ள விட்டாங்க. அவங்களாம் யோசிச்சிட்டாங்க, பாஸ்டர் யாரு? ஏன் அன்னைக்கு பார்த்து ஒரு நல்ல சட்டை போட்டு வந்தார். நமக்கு எப்போதுமே இந்த வேஷம் தானே. நான் போய் பின்னால் உட்காந்துக்கிட்டேன். பாட்டாக பாடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர் கரெக்டாக அவங்களுக்கு 11:15 கொடுத்துருவோம் பாஸ்டர். நான் கரெக்டாக 10:15 போயிட்டேன். நான் ஒரு மனம் நல்லா ஆராய்ச்சி பாட்டாக பாடிட்டு இருக்காங்க. அப்போ அதை நடத்துகிற பாஸ்டர் என்னை கூப்பிட்ட பாஸ்டர் சொன்னார், விக்டர் பாஸ்டர் இன்னும் வரல, கரெக்டாக டைம் மெயின்டைன் பண்ணிடுவார். பார்த்தா கார் ஓட்டினவர் மேடையில் உட்காந்துருக்கிறாரு. கூப்பிட்ட பாஸ்டரு என்னை பார்த்துருக்கிறாரு. ஆனால் ஓட்டிட்டு வந்த பிரதரை என்ன செஞ்சதில்லை, அவர் பார்த்ததில்ல. எல்லாரும் சேர்ந்து எல்லாம் உட்கார வச்சு அவங்க யோசிச்சிட்டாங்க, சரி இவரும் ஒரு பாஸ்டர் போலன்னு. நான் பின்னால் வந்து கையை தூக்கினேன். பாஸ்டர் தான் இருக்கிறான்னு. ஓ பாஸ்டர் வந்துட்டீங்களா, சாரி சார். அப்புறம் குடுக்குன்னு ஓடிறாரு. பாஸ்டர் வாங்க, உங்களை யார் பின்னால் உட்கார வச்சாருன்னு. என் ட்ரெஸ் பின்னால் உட்கார வச்சிருச்சியா? எங்கேயுமே ஆண்டவர் சொன்னார், முதல் வரிசையில் என்ன பண்ணாத, உட்காராத. அன்னைக்கு கூட எங்கள் அக்கா வீட்டுக்காரர் இறந்து போனார். குடுன்னு எங்கள் அக்கா வாங்க வாங்க மாமா அம்மா கிட்ட உட்காருங்கன்னு. இல்லைப்பா வேண்டாம், விட்டு நான் அப்படி உட்காந்துக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி யோசித்தான். 10 நிமிஷம் ஆகலை, எங்கள் சித்தப்பா வந்தார். அவர் என்ன பண்ணார், எங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துட்டேன். நான் எங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய போஸ்ட் தான். அவங்க வீட்டுக்காரர் தான் மறைச்சி உள்ள இப்போ அன்னைக்கு கதாநாயகி யார், அடக்க ஆராதனை யார், அக்கா. அக்கா பக்கத்தில் உட்காருது கொஞ்சம் மண்ணை இப்படி தானே இருக்கும். போகல, சித்தப்பா வந்துட்டார். சித்தப்பா நான் அங்கேயே உட்காந்துட்டு, சித்தப்பா அங்கே உட்காருனாங்க. என்ன அர்த்தம்? என்னைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களை முன்னால் உட்கார வைக்கல, முன்னால் முக்கியத்துவம் கொடுக்கல, வருத்தப்படாதீங்க. டோன்ட் பி சென்சிட்டிவ் ஃபீலிங்ஸ் ஃபார் யோர் அமைதியாக இருங்க. அழகாக ஆண்டவங்களை நடத்துவார், அழகாக நடத்துவார். யாருக்கு இந்த மகிமை கிடைக்கும்? உடனே தேவனுடைய பிரசன்னத்திலே முகம் குப்புற விழுந்து கர்த்தரை தொழுது கொண்ட மோசேக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையை காட்டினார். அல்லேலூயா. அந்த மகிமை பெற்ற அவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், இதோ, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமா, தொழுது கொள்கிறவனுக்கு, உடனே ரெஸ்பாண்ட் பண்றவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இதை செய்வார்னு? உடனே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்துங்க. ஆண்டவர் வார்த்தையை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, this word is for me, this word belongs to me, God spoke to me, God dealt with me. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றார்னா he makes a covenant. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஹல்லேலூயா. இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. யாருக்கும் செய்யாததை
Hallelujah. நான் உனக்கு செய்வேன். Hallelujah. யாருக்கும் செய்யாததை நான் உனக்கு செய்வேன். Hallelujah. Behold, I make a covenant before all the people. I will do marvelous, such as I have not done in all the earth. I'm going to do a marvelous things. I'm going to do a great thing that I have not done in the earth so far. இதுவரைக்கும் செய்யாத ஒரு மகா பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். யாருக்கு தெரியுமா? பெற்றோர், நீங்க ஆண்டவருக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வாலிப தம்பி தங்கச்சி, டீன்ஸ், யூத்ஸ், how you are going to respond? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க எப்படி கனப்படுத்துறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை உணர்வோடு கேட்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், இதுவரைக்கும் யாருக்கும், எந்த ஜாதி ஜனங்களுக்கும், பூமியாருக்கும், இந்த தேசத்தார்க்கம் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Not for everyone. ரிச் மில்லியனர், பில்லியனியர், ட்ரில்லியனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய மிக பணக்காரர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாத கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். Hallelujah. 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 நல்லதா சொல்லுங்க. Hallelujah. உடனே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணா. அந்த ரெஸ்பாண்ட் உங்களுக்கு இருக்கா? நான் சுயமாய் பேசல, ஆவியானவர் என்னோடு போய் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் திக்கு மந்தமான நான் உள்ளவன், எனக்கு தெரியாது, இப்படி பேசலாம் எனக்கு தெரியாது. நான் ஊழித்து வருவதற்கு முன்பாக நான் பேச தமிழ் வேற, என்னுடைய செய்கை வேற. ஆனா இப்போ ஆண்டவருடைய அழைப்பு நிமித்தமாய் ஆண்டவரின் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை உடனே தொழுது கொள்ளுங்க. Give high quality of response to God. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். பிள்ளைங்க எல்லாமே டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ். 5 பிள்ளைங்க, 5மே டாக்டர்ஸ், எம்டி, எம்எஸ். அவங்க அப்பா 7th ஸ்டாண்டர்ட் படித்தவர், 7th ஸ்டாண்டர்ட் வேஸ்டியோட தான் இருக்கிறாரு. இந்த மூத்த மகளுக்கு எப்படி ஒரு 55-56 வயசு இருக்கும். வந்தவுடனே அப்பா காலை விழுந்து, அப்பா, அம்மா எப்படிம்மா, நல்லா இருக்கியம்மா? வார்த்தைக்கு வார்த்தை, அப்பா நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கான்ப்பா. அப்பா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கேம்மா. எங்கம்மா மருமக? எங்கம்மா? காரை நிறுத்திட்டு இருக்காருப்பா, வருவாருப்பா. மருமகன் வராரு, அவர் ஒரு டாக்டர். அவர் மாமனார் காலை தொட்டு, மாமா, முட்டை தொட்டாரு. அவர் உட்காந்துருக்காரு, முட்டை தொட்டுட்டு, மாமா எப்படிமா மாமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க உட்காருங்க. எவ்வளோ பெரிய பழம் கூட. கொஞ்ச நேரம் கழிச்சு 4வது மகன் வந்தான். அவன் வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சான். எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இது என்னடா இது? எந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் இது கிடையாது. அப்பா தானே, வாப்பா தம்பின்னு. நம்ம தான் சொல்லணும், வாப்பா. இந்த பூமாடு மாதிரி அது. நம்ம தான் பேசுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஏன் இந்த பழக்கம் கிறிஸ்தவத்தில் வந்ததுன்னு தெரியல. கிறிஸ்துவ அல்லாத குடும்பத்தில் நான் கேட்டேன், அண்ணே எப்போ நான் இந்த மாதிரி கூடுனீங்க? அண்ணே, எங்கள் வீட்டில் எப்போதுமே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடுவோம். பிள்ளைங்க எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கிளினிக்கை சீக்கிரம் முடிச்சுட்டு 9 மணிக்கு இங்கே வந்துடுவாங்க. 9லேருந்து 9:30 மணிக்குள்ளெல்லாம் வந்துடுவாங்க. பிள்ளைங்க எல்லாம் கிளினிக்லேருந்து நேரம் அங்கே வந்துடுவாங்க. அவங்க என் மருமகெல்லாம் அங்கே இன்னொரு காரில் வந்துடுவாங்க. எல்லாம் அங்கே அந்த என்னோட பழைய ஃப்ரெண்ட் அவர். பேசிட்டு வெளியே போகிறேன். வெளியே ஒரு 15 கார் நிற்குதுங்க. அப்போ நான் ஐயாட்ட கேட்டேன், என்னண்ணே இந்த இது காரு, எங்கள் மகன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காரு, பிள்ளைங்களாம் ஒரு காரில் வந்திருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எப்படியாவது மெடிசன் படிக்கணும்னு மனசுக்குள்ள பாருங்க. நான் நினச்சேன், அவங்களுக்குள்ள எவ்வளோ தாழ்மைங்க. எங்கள் அப்பா அம்மா நம்ம எப்படி கனப்படுத்துகிறோம்? how we respond to our parents, how we respect. அப்பா அம்மானா தொடச்சி போட்ட ஒரு அது டிஷ்யூ பேப்பர் மாதிரி. அது
பிள்ளைங்க அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். அப்பா அம்மாவை தயவு செய்து அழ வைக்காதீங்க. Don't make your parents to shed tears. அது பிற்காலத்திலே அது உங்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். எங்க அப்பா கூட பிறந்த ஒரு தம்பி இருந்தார். வாலிப நாட்கள் ஆனதிலிருந்து கல்யாணம் மட்டும் எங்க தாத்தாவை அப்படி அழ வச்சார். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் இந்த சம்பவத்தை. ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஊரை விட்டு கல்யாணம் பண்றீங்க, சொந்தத்தை விட்டு கல்யாணம் பண்றீங்க, தாத்தாவை வழங்க மாட்டீங்க, அந்த குடும்பம் வழங்காது, நான் போக மாட்டேன், நான் இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். எங்க தாத்தா சொன்ன முதல் வார்த்தை, ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா ஜாதி பார்க்கக்கூடாது, ஊரு பார்க்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்டிருக்கானா அவ்வளோதான், ஃபினிஷ்ட். எங்கள் தாத்தா கொள்கை அப்படி இருந்தது. அப்போ கூட பிறந்த தம்பி அதெல்லாம் கிடையாது, அப்படிதான் அப்படிதான். நடந்தது என்ன, 38 வயசுல இறந்து போனார். அவங்க சித்தி அப்புறம் விதவையாகி ரொம்ப பேசிட்டாங்க, பயங்கரமா பேசிட்டாங்க குடும்பத்தில். யாருமே அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இல்லை. நான் அப்பா ஆமா சொல்லி இதே சென்னை பட்டணத்தில் இந்த எம்ஐஜி ஃப்ளாட்டில் ஒரு வீடு எடுத்து கொடுத்து அப்பா உட்கார வச்சாங்க. 90 வயசு வரைக்கும் அவங்க உயிர் இருந்தாங்க. 20 வருஷமா படுத்த படுக்கையா ஆண்டவர் வீசினார். அவங்களுடைய மகன் அதே மாதிரி 50 வயசுல அவரை இறந்து போனார். என்னைக்குமே அவனை சொல்றேன், அப்பா அம்மாவையும் சந்தோஷப்படுத்துங்க, ஊழியக்காரனை சந்தோஷமா ஊழியம் செய்ய விடுங்க, கர்த்தரை மகிழ்ச்சியா வைங்க. உங்க குடும்பம் செழிக்கும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள ஒரு மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்தினால் பெற்றோரை கனப்படுத்துவீங்க, பெற்றோரை கனப்படுத்தினால் கர்த்தரை கனப்படுத்துவீங்க, பெற்றோரை கனப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்தினா ஊழியக்காரை கனப்படுத்துவீங்க, ஊழியக்காரை கனப்படுத்தினா சக விசுவாசிகளை கனப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. சபையில் பார்த்தீங்கன்னா புதுசாக பொண்ணை பழக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பையன் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு இந்த பையன், இதெல்லாம் அசிங்கம், இதெல்லாம் பேசவே கூடாது. We are not supposed to speak all these vulgar words. அது டீன்ஸாக இருக்கட்டும், யூத்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், டோன்ட் லிங்க் வித் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த பையன் இந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு இந்த பையனுக்கு, இதெல்லாம் மகிமை இல்லாதவன் பேசுகிற பேச்சு, கெட்ட வார்த்தை. இதெல்லாம் வேதம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படலாகாது. நோ, none of your business to talk about others. செஞ்சா செய், செய்யறவனை செய்ய விடு. சொல்லுங்க, செஞ்சா செய், செய்யறவனை செய்ய விடு, செய்ய முடியலன்னா அமைதியா இரு. கரெக்டா நான் சொல்றது? கர்த்தர் நல்லவர். ஆமென். உடனே மோசே முகம் குப்புற விழுந்தான். கர்த்தர் அவனோட உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? உன்னுடைய பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கு என்ன செய்வேன், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், நான் செய்வேன். கர்த்தர் வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். சொன்னது சொன்னதுதான். உலகத்தில் எனக்குலாம் ரொம்ப ஆசை, பெரிய பணக்காரனா இருக்கணும்னு. இதை மாத்திரம் எடுத்து போட்டுற போறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, பணக்காரன் ஒருவனும் எங்க வரமாட்டான், விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க, ஊழியக்காரனா இருப்பான், பிரசங்கம் பண்றவனா இருப்பான், குதின்னு குதிக்கிறவனா இருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பாவம் இருக்கு. எந்த பாவம்? விசுவாசத்தினால் வராதது. சொல்லுங்க, விசுவாசத்தினால் வராது. ஒரு செருப்பு வாங்கணுமா, விசுவாசத்தோட இரு. எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வாட்ச் வேணுமா, நீ போய் வாட்ச் கேட்காத, விசுவாசத்தோட காத்துரு. உனக்கு ஒரு ஷூ வேணுமா, ஒரு ட்ரெஸ் வேணுமா, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசமாய் காத்துரு. ஹல்லேலூயா. லாரி வேணுமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு இருங்க, ஆண்டவர் லாரியை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிளேன் வேணுமா, வேணாம்பா, எனக்கு வேணாம்பா, அது சாவாச்சிடும்பா, எங்கே போய் டொப்புன்னு ஊந்துச்சுன்னா, அதெல்லாம் வேணாம்பா. எனக்கு ஆண்டவர் கிருபையில் இருக்கு, நடக்க தேவையில்லை. ஹல்லேலூயா.
போய் பாருங்க எத்தனை கார் நிற்கிது, எல்லாம் என் கார் தான். ஒரு ஃபோன் பண்ண கார் வராது, வருமா வராதா? காருக்கு வச்சிருக்கலாம் கை தூங்க பார்க்கலாம். கேட்க மாட்டான்பா, எல்லாம் நம்ம கார் தாங்க. ஒரு ஃபோன் பண்ணா நம்ம கார் தான். தம்பி மனாஸ், பாஸ்டர் ஏன் கார் எடுத்துங்க பாஸ்டர். வேணாண்டா. இல்லை பாஸ்டர், பாருங்க எவ்வளோ உரிமையா 7777 ஒரு கார் இருக்குது, அது நம்ம கார் தான். எத்தனை காருங்க, ஒரு ஃபோன் தாங்க. இது போதுமா போதாதா? இதுக்கு மேலே என்னங்க இருக்கு? ஒரு ஃபோன் தான் பிரதர், ஒரு கார்பர் உடனே ஏன் வண்டியை ஏன் டூ வீலரை கொண்டு போய் அது நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி அது நிறுத்திட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குதுங்க. எவ்வளோ நல்லவர் பாருங்க. போதுங்க, இந்த வாழ்க்கை போதுங்க. கர்த்தருக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நடக்கணும், அவருடைய மகிமையை அனுபவிக்கணும். கர்த்தர் இந்த மகிமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களை கர்த்தர் தம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இப்படிப்பட்ட குணத்தை உள்ளவங்க உடனே பணிந்து உடனே கர்த்தருடைய மகிமை கண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தின அந்த மோசேக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை செய்தார்? பூமியில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களை காட்டிலும் உன் ஜனங்களை நான் மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. நான் வைப்பேன்யா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதத்திற்காக நீ குதிக்க வேண்டாம். நீ என் சமத்துல விழுந்து கட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை, ஒரு தெய்வ மகிமை அனுபவிக்கிற மனுஷனுக்கு உண்டாகிற காரியம் என்னவென்று பார்த்தால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அங்க ஆண்டவர் ஏசாயாவோடு டீல் பண்றதை பார்க்கிறோம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்தம் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். I am an unclean man, I am an unclean lipped man, I have unclean lips in me. தேவ மகிமையை உடையவன் தன்னுடைய நிலையை நன்கு உணர்ந்து கொள்வான். சில ஆளுங்க பார்த்தவங்க எப்போதுமே they talk about others. அவரு 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 இவரு 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 இவர் இப்படி இது பேசலாம், இது இப்படி சொல்லலாம், இது என்ன அது சரியா, இது சரியா, இப்படி அப்படி அப்படி. இவங்கெல்லாம் தேவ மகிமை இல்லாதவங்க. தேவ மகிமை உள்ள தெரியுமா என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் இன்னும் ஆண்டோட நேரங்கணும், நான் இன்னும் ஆண்டோட சத்தத்தை கேட்கணும், நான் இன்னும் ஆண்டோடைய அன்பை உணரணும். என் இருதயம் இன்னைக்கு கால கூட ஆண்டோட சொன்ன, ஆண்டவரே இன்னும் என் ஒரு இருதயம் இன்னும் க்ளீனாக ஆகலையா ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டோட வருகையில் வர முடியும் ஆண்டவரே, இன்னும் 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 நம்ம அறியணுமே, இன்னும் நான் ருசிக்கணுமே, இன்னும் இன்னும். அப்போ என் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்கு தெரியுமா? இன்னும் இதுதான் மைண்டு. அவங்க வீட்டுக்கு போனோம், எங்கள் வீட்டுக்கு போனோம், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், சுத்தமா மைண்ட்ல இல்லைங்க. டு பி வெரி ஃப்ராங்க், இப்படி பண்ணணும், அது செய்யணும், எதுவுமே இல்லை. ஆனோட வருகை வருது, கர்த்தர் வருகையில போகணும். மரணம் எப்போ வேணாலும் வரலாம். இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது ஆனோட கிருபை. ஏதோ சரீரத்தில் நடக்குது, அது எனக்கு நல்லா தெரியுது. ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆன், அது எனக்கு சொல்ல தெரியல. பாஸ்டர் சொல்லுவாங்க, வாங்க டாக்டர் போய் பார்க்கலாம். இல்லைம்மா சண்டே வேண்டாம், அப்புறம் மண்டே பார்த்துக்கலாம். நிற்க முடியல, பேச முடியல, நான் அவர் பலத்தில் நின்றுட்டு இருக்கேன், ஆராதனை நடத்த முடியல. ஆனால் ஆண்டோட கிருபையில் நான் நின்றுட்டு இருக்கேன். ஆராதனை முடிஞ்சோடனே என் காலை அதான் ஐ யூஸ் டு வேர் சாக்ஸ். மற்றவங்க பார்க்க காட்ட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பலத்துக்காக நான் காத்திருக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு. ஐ நோ தட். ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிற, ஆண்டவரே நான் கண்ணை மூடுற அன்னைக்கு பரிசுத்தப்படுத்துறது அல்ல, இன்னைக்கே என்னை பரிசுத்தப்படுத்திங்க ஆண்டவரே. ரைட் ஃப்ரம் டுடே லெட் மீ லார்ட் கிளென்ஸ் மீ. ஐ அம் an unclean man லார்ட். எனக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை, நீங்க எதிர்பார்க்கிற காரியம் இல்லை. என்னை இன்னும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும். தேவ மகிமைக்குள்ள எவ்வளோ உள்ள முங்குறீங்களோ
அவ்வளோக்கு அவ்வளோதான் ஆண்டவர் நம்மை கொடுத்தான வெளிப்பாடை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. சில ஆட்கள் பாருங்களேன், பீச்சுக்கு போனால் தண்ணிக்கிட்டே போக மாட்டாங்க, கரையில் உட்காந்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா தண்ணி பயம். சில ஆளுங்களை பார்த்துருக்கேன், கால் நனைஞ்சா போதுன்னு போவாங்க. சில ஆளுங்க போவாங்க, முட்டை அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுன்னுவாங்க. சில ஆளுங்க சொல்லுவாங்க, சும்மா முட்டுக்கு மேலே கொஞ்சம் இருந்தால் போதுங்கன்னுவாங்க. சில ஆளுங்க இருப்பாங்க, உள்ளே குதிச்சிருவாங்க. குதிச்சு உள்ளே போய் நீச்சல் அடித்து 1 கிலோமீட்டர் தூரம் போய் மேலே கை காட்டுவாங்க. கை காட்டினா இங்கேருந்து பேசுறது கேட்குமா? கேட்குமா? கேட்காது. அவன் சொல்கிறது கேட்குமா? கேட்காது. அவன் மூழ்கிறானா, உயிர் போதா, உயிர் அவன் எதுக்காக கை தூக்குறான்னு நமக்கே தெரியாது. தேவனுடைய பிரசனத்திலே நீ தேவனோடு நெருங்கும் பொழுது நமக்கும் உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாம ஆண்டவர் வேறு பிரிக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. நான் அசுத்தம் உள்ளவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உன்னை பரிசுத்தத்துக்கு அழைத்து கொண்டார். நீ பரிசுத்தப்படுத்தி ஆண்டவனை சீர்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய மகிமை உனக்கு கொடுத்து உன்னை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்ப்பதை போல இருப்பார்கள். If you have the glory of God upon you, the people will see you as a Jesus. பாஸ்டர் சுந்தரையா அடிக்கடி சொல்வார்கள், உன்னையும் என்னையும் பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும் ஐயா. நீ நடமாடுகிற ஒரு இயேசுவாக இருக்க வேண்டும். ஊழியக்காரன் சொன்னா ஒரு ஜிப்பா ஒன்று, அவர் இப்படி தான் சொல்லுவார், ஜிப்பா ஒன்று மாட்டின்னு கையில் ஒரு பையை எடுத்து தோளில் ஒரு பையை போட்டுட்டு இதான் ஊழியக்காரன். சரி, அது வேண்டாம். உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அசுத்த உட உள்ள மனுஷன் இயேசுவை என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்த முடியாது. பேதருடைய பேச்சு இயேசுவை வெளிப்படுத்தினது. இப்படிப்பட்ட குணம் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது ஆண்டோட வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஆண்டவரே இன்னும் பரிசுத்தப்படுத்த ஐயா. நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், நான் பொய் பேசுகிறேன், நான் பெருமையாக பேசுகிறேன், இதெல்லாம் ஆண்டவரே என்ன இடத்துல எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்படி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? 1-2 கை தான் உயர்த்து, மீதெல்லாம் ஆண்டவரே வீடு கொடுங்க, ஆண்டவரே. ஆண்டவர் கொடுக்குறது இல்லைங்க, பிசாசு தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஏசு நாமத்தில் கேட்டுன்னு இருப்பீங்க, பிசாசு எல்லாத்தையும் கொடுப்பான். ஏன் உங்கள் நாவு எப்படியா இருக்கிறது? ரெட்டை நாக்கு, பொய், பெருமை, இதெல்லாம் டைரக்ட் லிங்க் வித் டெவில், சேட்டன், அன்கிளீன் ஸ்பிரிட். இத்தனை பேர் இருக்கு பிசாசுக்கு. லேகியோன் 6000 பேர். விசுவாசி பெருமையா பேசினாலே உன் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். உள்ள ஆவியானவர் இல்லை, போயிட்டாரு. நம்ம நினைச்சுன்னு இருப்போம் ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாரு. அவரை போய் எத்தனையோ நாள் ஆச்சு. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, தூங்காதீங்க. ஜெபம்னு சொன்னா முதல்ல என்னதான் வரும்? போன வாரம் 2 நாள் நான் நைட் ஃபுல்லாக தூங்கலை. உக்காந்து பார்த்து படா, நான் எல்லாம் பெட்ஷீட்லாம் தூக்கி ஓர போட்டு உக்காந்து முட்டியை போடு தோத்திரம் பண்ணேன். ஒரு 1/2 மணி நேரம் தோக்கம் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு இருக்கிறேன். அதான் யோசித்தேன், ஆண்டர் பிரியமா இருக்கிற மேலே என்ன கொடுக்குறாரு புரிஞ்சுக்கோ. அது ஆண்டர் கொடுக்கறது இல்லைங்க. ஜெபிக்கிற நேரத்தில் தூங்குறது ஆண்டர் கொடுக்கல. ஜெபிக்கிற நேரத்தில் தூக்கத்தை கொடுக்கறது யாரு? ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நேருங்க. நான் அப்படியே தூக்கத்தை அப்படியே இஸ்துன்னு போயிடும். ஒரு பிரதர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரு. நாங்கள் அன்னைக்கு கோடம்பாக்கம் சிக்னல் நானும் இன்னொரு பிரதர் நின்றுட்டுருக்கோம். அவர் அப்போ தான் டாஸ்மாக் கடையிலேருந்து 2 பாட்டில் தூக்கின்னு வராரு. பின்னால் உட்காந்து பிரதர் சும்மா இருக்கக்கூடாது, அவர் கொஞ்சம் துருத்துருனாலு யோ அவர் பேரை சொல்லி பார்த்தா நான் வண்டி ஓட்டுனுக்கிறேன், பின்னால் அவர் உட்காந்துக்கிறாரு. பாஸ்டர் என்னையா என்ன இஸ்துன்னு போச்சு பாஸ்டர் இந்த காலு. இன்னைக்கு பார்த்து காசு 2 பாட்டில் காசு ஆண்டர் கொடுத்தாரு பாஸ்டர். நான் பெரிய பாஸ்டர் சொல்லி நீ அங்கே போய் பாஸ்டர் நல்லா இருப்பீங்க பாஸ்டர். அவர் இந்த பாட்டில் வாங்கி தலையில் அடிப்பாரு பாஸ்டர். ஏயா எனக்கு பயப்பட மாட்டேன்ற, பெரிய பாஸ்டருக்கு பயப்படுற, மேலே ஒத்துருக்கிறாரையா பாஸ்டர். அவரு தான் பாஸ்டர் கிருபை கொடுக்கணும். என்னைக்குமே நான் சாயங்காலம் காசு கொடுக்க மாட்டாரு எங்கள் முதலாளி. இன்னைக்கு கூப்பிட்டு காசை கொடுத்தாரு. எவ்வளோயா கொடுத்தாரு? 100 ரூபா கொடுத்தாரு. எவ்வளோயா அது? 2 பாட்டில் 50 ரூபா.
அந்த காலத்தில் ஆண்டவர் நல்லவர் பாஸ்டர், ஒன்றுமே பேசல, அமைதியாக இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே உள்ள போட்டுட்டு இருக்காரு. தேவனுடைய மகிமைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் கால்களை கர்த்தர் விலக்கி காப்பார். தேவனுடைய மகிமைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் கண்களை எல்லா இச்சைகளுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். தேவ மகிமைக்கு உங்க வாய்களை ஒப்பு கொடுத்தால் பொய்களுக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். பொய் பேசுகிற நாவை கர்த்தர் என்ன செய்றாரு? அருவருக்கிறார். இப்படிப்பட்டவங்க ஆண்டவருடைய மகிமை இழப்பார்கள். தேவனுடைய மகிமை இழந்தவர்கள் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுவார். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? மோசே உடனே விழுந்து ஆராதித்தான், ஆண்டவரோட உடன்படிக்கை செய்தார். ரெண்டாவது பார்த்தோம், ஏசாயா அசுத்த உதடுள்ளவன் என்று அவன் தன்னை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். மூன்றாவது காரியம் 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. Where there is spirit of God, there is liberty, there is freedom, there is deliverance. If you have the Spirit of God in you, if you dwell in the Spirit of God, if the God Spirit dwells in you, you will have freedom. You will have deliverance. You will be more blessed. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆண்டவர் உங்களை சுதந்திரமாக இருக்க வைப்பார். எந்த சங்கிலிகளும் உங்களை கட்ட முடியாது. எந்த அசுத்த ஆவியுடைய கிரியையும் உங்களுக்குள்ளே காணப்பட முடியாது. தேவ மகிமை உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் வருகையில் வரும் பொழுது விடுதலையாக்கப்பட்டவர்கள், ஆவியானவர் உலாவினவர்களை கர்த்தர் அவர்களோடு இருப்பார். அவர்களும் ஆண்டவரோடு என்றென்றைக்கும் கர்த்தரோடு இருக்கும்படி கர்த்தர் அவர்கள் அனைவரையும், நாம் அனைவரையும் கர்த்தர் தம்மோடு இருக்கும்படியாய் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 18 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் கன்மலையும். 18:2. கர்த்தர் என் கன்மலையும். எல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டை, என் ரட்சகரும், என் ரட்சகர், என் தேவனும், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், நான் நம்பி இருக்கிற என் துருகம், என் கேடகமும், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பும், என் ரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய மகிமை அனுபவிக்கிறவர்களுக்கு, அவருடைய மகிமைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமை கொடுப்பார். மகிமை பெற்றவர்களுக்கு என்னாலும் சொல்லுங்க, கர்த்தர் என் கன்மலை. சொல்லுங்க, கர்த்தரே என் கன்மலை, கர்த்தரே என் கன்மலை, கர்த்தரே என் கோட்டை, கர்த்தரே என் ரட்சகர், கர்த்தரே என் தேவனும், கர்த்தரே என் அடைக்கலமும், கர்த்தரே என் துருகமும், கர்த்தரே என் ரட்சணிய கொம்பும், கர்த்தரே என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் இப்பொழுது இருக்கிறார், நாளைக்கும் அவர் இப்படிதான் இருப்பார். சொல்லுங்க, எல்லாம் கரலை உயர்த்தி சொல்லுவாங்க, கர்த்தரே என் கன்மலையா இருப்பார், கர்த்தரே என் கோட்டையா இருப்பார், கர்த்தரே எனக்கு ரட்சகராய் இருப்பார், கர்த்தரே என் தேவனுமாய் இருப்பார், அவரே என் அடைக்கலமாய் இருப்பார், அவரே எனக்கு துருகமாய் இருப்பார், அவரே எனக்கு கேடகமாய் இருப்பார், அவரே எனக்கு ரட்சிப்பின் கொம்பாய் இருப்பார், அவரே என் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். மகிமை பெற்றவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் வீட்டின் மேலே கர்த்தர் இருப்பார். உன் குடும்பத்தின் மேலே இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகும். நீ வேலை செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னை தமது சிறகுகளுக்குள்ள வைத்து மூடிக்கொள்ளுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, I can do all things through Christ which strengthens me. With not my strength, with not my experience, with not my IQ, with not my knowledge, but
the God who strengthens me. ஆண்டவர் என்னை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். யாரை பலப்படுத்துவார்? அவருடைய மகிமையை அனுபவிக்கிறவர்களுக்கு. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட 3 காரியத்தை நாம் இன்னைக்கு கேட்டோம். முதலாவது, மோசே உடனே அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே விழுந்து கடந்தான். தேவ மகிமை அவனுக்கு உண்டானது. ஏசாயா ஆண்டவனை எடுத்து பயன்படுத்த முன்பதாக ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார். அவன் இப்போது உணர்கிறான், ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். I am the person who have an unclean spirit, unclean lips, unclean heart. My dear, எனக்கு அருமையான பிள்ளைகளே, யூத்ஸ், டீன்ஸ், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, என்னுடன் பிறக்காத சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். நான் பாஸ்டர் என்ற நிலையில் நான் 2 கொம்பு வைத்து நான் நிற்கல. வித் டியர்ஸ் ஐ எம் ஹியர். ஆண்டோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது. How you are preparing to meet your God. ஆண்டோட வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படி இயேசுவை சந்திக்க போகிறீர்கள்? துணிகரமாய் இருந்து நம்ம ஆண்டவரை சந்திக்க முடியாது. நம் தைரியமாய் சொல்லலாம், நான் வந்துட்டேன், நான் போயிடுவேன். நோ. How you respond, how you honor the word of God, how you take the word of God. எப்படி ஆண்டோட வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுறீங்க? எப்படிப்பட்ட உணர்வு உங்ககிட்ட இருக்கு? ஆண்டவர் பேசும் பொழுது முகம் குப்புற விழுந்து ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் உடன்படிக்கை செய்வார். உடனே ஆண்டவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஜனங்களை காட்டிலும் உன் ஜனங்களுக்கு நான் செய்கிறது பெரிய காரியங்களா இருக்கும். It's going to be a marvelous things. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் செய்கிறது marvelous, மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக நம் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறோம். என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? This is the same question I to ask God, Lord. என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கவலைப்பட ஒரு பலவீனம் தான் என்னை தாக்குகிறது. ஆனா விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, வசனத்தோடு ஆண்டவருடைய கரத்துல நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நடத்துகிற விதம் ஆச்சரியமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுப்போம். என்னோட கையின் பிரயாசங்களை ஒப்பு கொடுப்போம். என்னுடைய வியாபாரங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்னுடைய வேலையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பணத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எனக்கு உண்டானவெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் தள்ளி வைட்டு இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு வேண்டியது உங்க மகிமை தான்ப்பா. என்ன கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, என்ன அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி இருக்கணும். இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு ப்ரோக்ராம் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு உங்கள் மகிமை வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாம் கேளுங்க ஆண்டவரே. அந்த மகிமையினால் என்ன நிரப்பும் ஆண்டவரே. மகிமையினால் என்ன நிரப்பும். மகிமை ஒருவரும் சும்மா இருக்காதீங்க. அவர் மகிமை இருந்தால் போதும், எல்லாம் நடக்கும். நம்ம பாட்டு பாடணும்ல, மகிமை மேகமே, எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வந்தா போதும், எல்லாம் நடக்கும். நீங்க வந்தா போதும், நீங்க மகிமையாய் உலாவினா போதும். என் வீட்டுக்குள்ள நீங்க உலாவினா போதும். உங்க மகிமை என் இருதயத்துக்குள்ள இருந்தா போதும். உங்க மகிமை எனக்குள்ள இருந்தா போதும். வேற ஒண்ணு வேணாம் ஆண்டவர். நீ சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரு. அவர் உடன்படிக்கை செய்து யாருக்கும் செய்யாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன கர்த்தர் பிரத்யட்சமா செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய வார்த்தை கேட்டு நான் என் வாழ்க்கையில நடக்கல.
வெறும் கண்ணீர் தான் மெஞ்சி இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? இல்ல, ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே என் கன்மலை, நீரே என் துருகம், நீரே என் உயர்ந்த அடைக்கலம். நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. யாரும் ஒப்பு கொடுக்காம இந்த வீட்டுக்கு போக வேண்டாம். ஆண்டோட வருகை மிக சமீபம். நம்ம சம்பாத்தியம் பண்ண வைத்த பொருள், நம்ம சம்பாத்தியம் பண்ண எல்லாமே நம்ம விட்டுட்டு தான் போனோம். ஹோட்டலுக்கு போகும் பொழுது என் கூட சில பாஸ்டர்ஸ் வருவாங்க. செக் அவுட் பண்ணும் பொழுது வாங்க, அந்த ஹோட்டல் ரூம்ல இருக்கிற அந்த சர்க்கரை பாக்கெட்டு, டீ பாக்கெட்டு, அந்த நாப்கின்ஸு, அது எல்லாம் எடுத்து என்ன சொல்ல, யோ செக் வைக்கிறமா போட, இந்த கூட்டி சேர்த்து பார்த்தா ஒரு 100 ரூபா கூட வராது. இது போய் எடுத்து ரூபா ஸ்டார் சோப்பு, ஷாம்பு, சீப்பு, இது எல்லாத்தையும் யாரை கட்டுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஹோட்டலில் ரூம் போட்டு செக் அவுட் பண்ணும் பொழுது வெறும் கையா வீசின்னு வரான் பாருங்க, அவனுக்கு தனி மதிப்புங்க. ஒரு இடத்துல நாங்கள் தங்கணும். அப்போ நான் வந்த பட்டி அங்கே ஷாம்பு வளாச்சிருந்தாங்க, எதுவுமே எடுக்கல. கீழே வந்து நான் பில் பே பண்ணுறேன், அவன் ஹிந்தியில் பேசுகிறான், நல்லா புரியுது. செக் அவுட் ஆன உடனே அவங்க ரூம் பாய் போய் க்ளீன் பண்ணுவான்ல, போய் பார்க்குறேன், எனக்குன்னு வைக்கப்பட்டிருந்த எல்லாமே அப்படியே இருக்குது, அந்த பாத்ரூமில் அப்படியே இருக்குது. ஐ டென்ட் டேக், அது எதுவுமே யூஸ் பண்ணல. இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து கிளம்பும்பொழுதே என்னோடய ஷாம்பு, தேங்காய் எண்ணெய், எனக்குன்னு சீப்பு எல்லாமே அதுக்கு இந்த கிட்டில் இருக்கும். அவன் ஹிந்தியில் சொல்கிறான், அவன் இவர் எதுவுமே யூஸ் பண்ணல, இஸ் அ வேல்யூபிள் கஸ்டமர். அவன் ஹிந்தியில் சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், சார் யூ ஆர் வேல்யூபிள் கஸ்டமர், வி ஆர் கிவிங் 20% டிஸ்கவுண்ட் சார். புரியலையா? இந்த உலகத்துல விட்டு போகும் பொழுது எதுவுமே நீங்க எடுத்துட்டு போக முடியாதுங்க. விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் பரலோகத்துல அதிகமான பலனை வச்சிருக்கிறாருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. எதையுமே செக் அவுட் டைம் வரும். சொல்லுங்க, செக் அவுட். பரலோகமே என் சொந்தமே. வெட்டில இருக்கும்போது செக் அவுட் ஆயிடுச்சு, எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. ஹோட்டல் ரூம்ல இருந்த கட்டில் தூக்கிட்டு போக முடியுமா? ஹோட்டல் ரூம்ல இருந்து தானே மெத்தையை தூக்கிட்டு போக முடியுமா? ஹோட்டல் ரூம்ல இருக்கிற பில்லவை தூக்கிட்டு போக முடியுமா? பிளாங்கெட்டை தூக்கிட்டு போக முடியுமா? எதுவுமே முடியாது. உள்ள வந்த வெறும் கையா உள்ள வந்த, வெளியே போகும்போது வெறும் கையா உள்ள வெளியே போனோம். அதுக்கு வேண்டிய பிரதிபலனை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேர் புரியுது? Nothing we have brought to this world and nothing we are going to take it from this earth. ஒன்றுமில்லாம வெறுமையா வந்தோம், வெறுமையா இப்போ போறோம். எல்லா இளமையின் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உடைய கிருபையினாலும் உடைய மகிமையினாலும் என்னை நிரப்பிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. மோசே போல, ஏசாயா போல பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அநேகர் கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஆவியானவர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜீசஸ். எல்லா கரங்களை உயர்த்தி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் நீரே என் கோட்டையா இருக்கிறீர், நீரே என் இரட்சகரா இருக்கிறீர், நீரே என் கன்மலையா இருக்கிறீர், நீரே என் தேவனா இருக்கிறீர், நீரே எனக்கு அடைக்கலமா இருக்கிறீர், என் கேடகமா இருக்கிறீர், ரட்சணிய கொம்பா இருக்கிறீர், என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர். அதற்காக எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மேம்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.